ஹாய் கைஸ். இப்போ போன யூனிட்ல வந்து இந்த டேபிள் வரைக்கும் பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம பார்ப்போம். அப்ளிகேஷன்ஸ் பைத்தான் வந்து எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெடாமினென்ட்லி வெப்பில் யூஸ் ஆகுது. இன்டர்நெட் ப்ரோக்ராமிங்கில் நிறைய யூஸ் பண்ணுறோம். அது தவிர GUI கைன்னுவாங்க, GUI அப்படின்வாங்க. அப்ளிகேஷன் டெஸ்க்டாப்பில் இருக்குல்ல அப்ளிகேஷன் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸை க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது இன்றைக்கி வந்து ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து தன்னைத்தானே அது கற்றுக்கொண்டு அதை வந்து டெவலப் பண்ணிக்கும். ஸோ அது மாத்திரம் இல்லை, அல்காரிதம்ஸ் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்ல ஒரு அது ஃப்யூச்சர், இதுதான் ஃப்யூச்சர். மிஷினே தன்னைத்தானே வந்து ஒரு அனுபவம் சேர்த்துக்கிட்டு அது வந்து பிஹேவ் செய்யும். உதாரணத்துக்கு இப்போது டிரைவர் அப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கேன் கூகுள். ஸோ அதுவே டிராஃபிக்லாம் பார்த்து ரோட்ஸ்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு தன்னைத்தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிஸ்டம்ஸை கூட நம்ம பைத்தானில் டெவலப் பண்ணலாம். அப்புறம் மெஷின் லேர்னிங்னு என்னென்னா, இப்போ நிறைய டேட்டா வந்து உலகத்தில் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்போது உதாரணத்துக்கு இப்போது மாண்டூஸ் என்ற ஒரு புயல் வந்து வருது. கரெக்டாக பாருங்கள், என்னைக்கு வருதுன்னு சொல்லி எக்ஸாக்டாக சொல்கிறாங்க. ஃப்ரைடே வந்து அது லேண்ட் ஆகும் போது 9 o'clock வந்து இவ்வளோ காற்று வரும். இது வந்து எப்படி அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பேராமீட்டர்ஸ் வச்சுருக்காங்க. மண்டூஸ் மாதிரி ஒரு பேராமீட்டர்ஸ் உள்ள ஒரு புயல் இதுக்கு முன்னாடி பல தடவை பல இடங்களில் வந்திருக்கும். ஸோ அது வந்து ஒரு கரையை கடக்கும்போது எப்பேற்பட்ட காற்றை வீசும், எப்படி அலைகள் வந்து மீன் வரும், எப்படி எவ்வளோ மழை பெய்யும், இதெல்லாம் வந்து முன்கூட்டியே ஒரு ஒரு ஆவரேஜாக ஒரு கணக்கு கொண்டு வர முடியுது. ப்ராபபிலிட்டி பேஸ் தியரம் சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ பழைய வேல்யூஸை வச்சு புது வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. ஸோ அப்படி தான் இன்றைக்கி வந்து எல்லா விதமான ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸும் பண்ணுறாங்க. அது எலெக்ஷன் ரிசல்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தருடைய கேம், உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டார் ஆகணும் அப்படின்னா அவருடைய பேட்டிங் ஸ்டைலு, அவருடைய ஸ்ட்ரென்த்து, அவருடைய டெக்னிக்ஸை வச்சு நம்ம சொல்லலாம் எவ்வளோ பேரால் எவ்வளோ மேட்சஸில் அவரால் இருக்க முடியும், எவ்வளோ மேட்சஸில் எப்பேற்பட்ட மேட்ச்சில் எப்படி அவர் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மெஷின் லேர்னிங்ன்றது இன்றைக்கி வந்து சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி வந்து இது ஒரு வியாபாரம், இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட நம்ம சொல்லலாம். இன்னொன்று இமேஜ் ப்ராசஸிங். பாருங்கள், இமேஜ் ப்ராசஸிங்ன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இது கூட இப்போது நம்ம குப்பை லாரியை பார்க்குறோம். குப்பை லாரி வந்து குப்பையை அள்ளிட்டு போகுது. இப்போ இதை வந்து இமேஜ் ப்ராசஸிங்கில் நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்கன்னா, குப்பையை அள்ளிட்டு எட்டி பார்க்கும் குப்பை இருக்கா இல்லையான்னு. குப்பை இருந்தால் மறுபடி தட்டிக்கிட்டு இது பண்ணி கொட்டிக்கிட்டு போகும். இப்பேற்பட்ட ஒரு மிஷினை கூட நம்மளால் தயார் செய்ய முடியும். ஒரு மனிதர் வந்து நடந்து வராரு, அவர்கிட்ட என்னென்ன சாமான் இருக்குது, அவர் எப்பேற்பட்டவர் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இமேஜ் ப்ராசஸிங் மூலமாக. நிறைய அதாவது ஐ டெஸ்டிங் பண்ணுறாங்களே, அது இமேஜ் ப்ராசஸிங்கு. இப்படி பல விஷயங்கள். இந்த திருடர்களை வந்து 2 ஃபோட்டோ வச்சு கம்பேர் பண்ணுவாங்க, நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் பைத்தானில் பண்ணலாம். அப்புறம் ஜென்ரல் பிஸ்னஸ் அப்ளிகேஷன், எவ்வளவோ பிஸ்னஸ் அப்ளிகேஷன் இருக்குல்ல இன்றைக்கி. டேலி ஒரு பிஸ்னஸ் அப்ளிகேஷன், அக்கௌண்டிங் பார்க்குது இல்லையா, அது ஹாஸ்பிட்டலில் வந்து பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் வச்சுருப்பாங்க, இன்வென்ட்ரியில் வச்சுருப்பாங்க, பர்ச்சேஸில் வச்சுருப்பாங்க. அப்படி எல்லா அப்ளிகேஷன்ஸும் நம்ம இதில் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, கேம்ஸை கூட நம்ம இதில் ப்ரோக்ராம் பண்ணலாம். அப்புறமா இன்டர்நெட் ப்ரோக்ராமிங்னுவாங்க, நெட்வொர்க் ப்ரோக்ராமிங்னுவாங்க, அது பண்ணலாம். டேட்டா பேஸ் கூட நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். நல்ல பவர்ஃபுல் லாங்குவேஜ், அது சாதாரண லாங்குவேஜ் இல்லை. கிட்டத்தட்ட ஜாவாவோட கம்பீட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கிற ஒரு சிறந்த லாங்குவேஜ் இப்போ சொல்லலாம். இது சரி. அப்புறம் இது கொஞ்சம் ஐடிஸ் இது தெரிஞ்சுக்கோங்க. அனகொண்டா இருக்குது, ஜூபிட்டர் இருக்குது, பைச்சாம் இருக்குது, ஸ்பைடர் இருக்குது. இதெல்லாம் வந்து ஐடிஸ் ஒன்றும் இல்லை, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ஸ். இதில் தான் நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராம்ஸை நாம் உருவாக்க போகிறோம். ஓகேவா? ஐடியல்லி நல்ல ஞாபகம் வச்சுங்க, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட், இது பைத்தானே தருது. இதை வச்சு கூட நம்ம டெவலப் பண்ணலாம். ஆனால் ப்ரொஃபஷ்னல் வே பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரோ பைச்சாமோ யூஸ் பண்ணிக்கிறது சிறந்ததாக இருக்குது. விஷுவல் ஸ்டுடியோ கோடு கூட யூஸ் பண்ணலாம், பட் இதுக்காகவே பிரத்யேகமாக பைத்தான் இருக்கும்போது நாம் ஏன் விஷுவல் ஸ்டுடியோ கோட் பண்ணோம். விஎஸ் கோடுன்றது பொதுவான ஒரு ஒரு சாஃப்ட்வேர். அது அதில் வந்து ஜாவா கூட நீங்கள் டெவலப் பண்ணலாம். பட்டு
பெட்டர் என்னன்னா, எந்த டூல் எதுக்காக தயார் செய்யப்படுதோ, அத யூஸ் பண்றது நமக்கு பல விஷயங்கள்ல ஈஸி ஆக்கிடும். அந்த அடிப்படையில பைசாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம பைசாம் தான் யூஸ் பண்ண போறோம். முன்னாடி சொன்னேன் இல்லையா? பைதான் வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். அப்டின்னா என்ன? அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா கம்ப்யூட்டர் வந்து இங்கிலீஷ் வந்து தெரியாது. புரிஞ்சுக்கங்க. இங்கிலீஷ்ல அது எதுவுமே செய்யாது. அது என்ன செய்யும்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ கம்பைல் பண்ணி மெஷின் கோடா மாத்திக்கும். மாத்திட்டு அப்புறமா தான் அது ஒர்க் செய்யும். இதுதான் சாதாரணமா. இப்போ சி பார்த்தீங்கன்னா, அது ஒரு இஎக்ஸ்இ ஃபைலா கம்பைல் பண்ணி இஎக்ஸ்இ ஃபைலா மாறும். அதேபோல ஜாவா பார்த்தீங்கன்னா, அது டாட் கிளாஸ் ஃபைலா மாறும். வேறஸ் இங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எந்த கன்வர்ஷனும் கிடையாது பைத்தான்ல. டைரக்ட்டா உங்களுக்கு வந்து பைத்தானுடைய கோட அப்படியே ரீட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் குடுப்பாங்க. ஸோ, இதனால நமக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது ஃபாஸ்ட். நல்லா ஃபாஸ்ட்டா எக்ஸிக்யூட் ஆகும். இன்னொன்னு கம்பைல் டைம் எரர்ன்ற கான்செப்ட்டே கிடையாது. நமக்கு உள்ள கம்பைல் ஆகும். எப்படி ஆகும்னா, அது ரன் டைம்ல ஆகும். ஸோ, இது வந்து ஒரு ஒரு புது டெக்னிக். அந்த டைம்ல வந்து இது ஒரு புது டெக்னிக்காவே இருந்துச்சு. ஸோ, கண்டிப்பா இது வந்து நமக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸையும், ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புரோகிராமிங்கையும் நமக்கு குடுக்குது. எஸ்பெஷலி மெயினா பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் தான் வேற எதுவும் இல்ல. அதுக்காக நம்ம வந்து இந்த மாரி ஒரு அப்ரோச்சுக்கு நம்ம போலாம். அது ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ்ஸ். நம்ம ரெஸ்யூமோடைய ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ்ஸ் இது. ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. பைத்தான்ல வந்து எந்த டாட் கிளாஸோ, டாட் இஎக்ஸோ கிரியேட் ஆகாது. டைரக்ட்டா குடுத்தீங்கன்னா பைத்தான் என்ஜினுக்கு, அது என்ன செய்யும்னா, உள்ள இருக்கிற கம்பைலரையும், விர்ச்சுவல் மெஷினையும் வச்சுக்கிட்டு, அத இன்டர்பிரெட் பண்ணி ஆன் த ஃப்ளை உங்களுக்கு அவுட்புட்ட குடுக்கும். சரி. அந்த சார்ட்ல பார்த்தது தான் பார்க்குறோம். இப்ப நம்ம டேபிள்ல பார்த்தோம் இல்லையா? கமெண்ட்ஸ் அண்ட் இண்டென்டேஷன். இது பாருங்க சி ப்ரோகிராம் இது. இந்த சி ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேஸ் இருக்கு பாருங்க. நம்ம இண்டென்ட் பண்ணலன்னா கூட பிரேஸை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து இந்த பிளாக் இந்த இஃப்பை சேர்ந்தது, இது வந்து எல்ஸை சேர்ந்தது இந்த பிரிண்ட் அப்படின்னு சொல்லலாம். எதை எந்த கோடு எதோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. பட் குட் ப்ராக்டிஸ் என்ன சொல்லுதுன்னா, இண்டென்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் இதை ப்ரோக்ராம் பாருங்க, டக்குன்னு பார்த்தா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. அதே இண்டென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதான் குட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிசஸில் நம்ம சொல்கிறது என்னென்னா, பிளாக் இருந்தால் கூட ஃப்ளவர் ப்ரைஸஸ் அப்படி கொடுத்தா கூட நீங்கள் இண்டென்ட் பண்ணிக்கோங்கன்றோம். இது ஒரு விஷயம். பைத்தான்ல பாருங்க, நீங்க வந்து பிரேஸ்லாம் குடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க வந்து இண்டென்ட் குடுத்தா போதும். இது ஒரு விதத்துல நல்ல விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பெஸ்ட் புரோகிராமிங் பிராக்டிஸஸ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க இதுல. பாருங்க, இண்டென்ட் பண்ணா போதும். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இன்னொன்னு நம்மளுடைய சி கோட்ல செமிகோலன் வரும். எண்ட் ஆஃப் தி லைன். இங்க பாருங்க செமிகோலன் வராது. ஸோ நமக்கு தேவையில்லை இங்க. செமிகோலன் வராது. ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றும்ல, இஃப்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட், வைல்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு லாஸ்ட்ல கோலன் வரும். டாட் டாட் வரும். இது பேர் கோலன். செமிகோலன் வராதுங்க பைத்தான். ஓகேவா? சரி. அப்புறமா கமெண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா? சிங்கிள் லைன் கமெண்ட்னா இப்படி இருக்கும். இதில் நீங்கள் எழுதுறது டாக்குமெண்டேஷன். இது ப்ரோக்ராமிங்கில் வராது. ப்ரோக்ராமுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நம்ம இன்டர்பிரேட்டர் இதை ரீட் பண்ணாது. இது வந்து யார் இதை கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கிற ஒரு சில டாக்குமெண்டேஷன் இது. இல்லை யாராவது அந்த கோடை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த கோடு எதுக்கு, இந்த மெத்தட் என்ன செய்யுது, இந்த கோடு என்ன செய்யுதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். மல்டி லைன் கமெண்ட் வந்து இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ் இல்லை டபுள் கோட்ஸ் இந்த மாதிரி கொடுத்தா ஒரு பிளாக் ஆஃப் கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? சரி, பைத்தான் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த அட்ரஸ்க்கு போங்க, www.python.org டவுன்லோட்ஸ் பண்ணிங்கன்னா இந்த டவுன்லோட் பைத்தான் இருக்கும். இப்போது கரண்ட் இந்த பிபிடி பண்ணும்போது 3.9.6 இருந்துச்சு. ஆனால் இப்போ கரண்ட் டவுன்லோட் வந்து 3.11. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இஎக்ஸி ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? வேணா இங்கே பாருங்கள், ஒரு நான் சாஃப்ட்வேருக்குள்ளே வச்சுருக்கேன். அது பைத்தான் இதான் ஃபைல். இப்போ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்கும். கேட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் 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 கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேட்கும். இந்த மாதிரி நீங்கள் டபுள் கிளிக் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் நோன்னு கிளிக் பண்ணிங்கன்னா செட்டப் இன் ப்ராக்ரஸ் அப்படி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும்.
இன்ஸ்டால் எங்கே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக பைத்தான் ஒரு பாத் வச்சிருக்கு. அந்த இடத்துல அது இன்ஸ்டால் ஆயிருக்கும். அது வேணா நீங்க பார்க்கலாம். இத பார்க்குறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ரன் இடத்துல விண்டோஸ்ல பைத்தான் சொல்லி டைப் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஐகானோட வரும் உங்களுக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஃபைல் லொகேஷன் இருக்கும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணும்போது அட்மின் ரைட்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க ஓப்பன் ஃபைல் லொகேஷன் அதுக்குள்ள போனீங்கன்னா, இங்க வந்து ஷார்ட்கட்ஸ் காட்டுவான். இப்போ இது நமக்கு ஆக்சுவலா ஷார்ட்கட்ஸ் இது. இதையும் ரைட் கிளிக் பண்ணி மறுபடி ஃபைல் ஓப்பன் ஃபைல் லொகேஷன் கொடுங்க. எங்க போனீங்க ஃபர்ஸ்ட்டு இங்க ரன்ல டைப் ஹியர் டு சர்ச்ல போயிட்டு பைத்தான் டைப் பண்ணி அங்க போயிட்டு அது ஒரு ஓப்பன் ஃபைல் லொகேஷன் கிளிக் பண்ணீங்க. இது ஓப்பன் ஆச்சு. இங்கேயும் போய் ஓப்பன் ஃபைல் லொகேஷன் அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இதோட எக்ஸாக்ட் பாத் இங்க தெரியும் பாருங்க. சீகோலன் யூசர்ஸ் ஹெச்பி ஆப் டேட்டா லோக்கல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் இது என்னுடைய மிஷின்ல வந்திருக்கிற பாத். இப்போ உங்கள் மிஷினில் வேறு எங்கேயாவது கூட வந்து இன்ஸ்டால் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் கூட மாற்றி இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ எங்கே இருக்கோ அதை தெரிஞ்சுக்கணும். இதுதான் பாத் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் உங்களுக்கு பாத்து கிடச்சிருச்சுன்னா இந்த பாத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா செட் பண்ணணும். செட்டிங் பண்ணுறதும் காட்டிடுறேன். இதோட இந்த வீடியோ முடிப்போம். ஒன்ஸ் பைத்தானை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணீங்க, பாத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் திஸ் பிசி இருக்கு இல்லையா இந்த பக்கம். ஸோ இந்த திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்கள். ஒன்றுக்கு 2 தடவை இந்த இந்த பர்டிகுலர் இதை பாருங்கள். இந்த ஒரு நிமிஷத்தை உங்களுக்கு நல்லாவே புரியும். இங்கே பாருங்கள் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ இது விண்டோஸ் 10, இது 11ல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்று தான். அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் நம்மளுடைய கம்ப்யூட்டர் மை கம்ப்யூட்டருக்குள்ள அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இது வந்துடும். எல்லா விண்டோஸ் 11ல் கூட எங்கேயாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது இந்த பாக்ஸை கொண்டு வந்துடும். இங்கே வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே யூசர் வேரியபிள் சிஸ்டம் வேரியபிள் இருக்கும். எனக்கு அட்மின் ரைட் இருக்கிறதால ரெண்டுமே ஆக்சசபிளாக இருக்குது. அட்மின் ரைட்ஸ் இல்லாட்டி யூசர் வேரியபிள் மட்டும்தான் ஆக்சசபிளாக இருக்கும். ஸோ ரெண்டுமே ஆக்சஸ் இருந்தால் நீங்கள் சிஸ்டம் வேரியபிளை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள் பாத் ஒன்று இருக்கும். பாத்தை செலக்ட் பண்ணி எடிட்டுன்னு கொடுங்க. இப்போ ஆல்ரெடி நான் பாத்து இங்கே கொடுத்துருக்கேன். நம்மளுடைய பைத்தான் பாத்தை நாம் என்ன பண்ணலாம், இந்த ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடலாம், புதுசாக கொடுத்துடலாம். இப்போ பைத்தான் பாத் எங்கேயுமே இல்லைல்ல, நியூ கொடுத்து நம்ம அங்கே பாத்தை காப்பி பண்ணணும் இல்லையா, அதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கொடுங்க. இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் உள்ளே வந்துருச்சு. இது ஓகே கொடுத்தோன்னா போயிடுச்சு. அது ஆக்சுவலாக இங்கே இருக்குது. அட்வைஸ் என்னன்னா இது கீழே வைக்காதீங்க, இதை அப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள் மூவ் அப் மூவ் டவுன் இருக்கா 2. இதை மூவ் அப் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள், மேலே வந்துடும். இப்போ நான் ஜேடிக்கு முன்னாடி வச்சுருக்கேன், நான் ஜாவாவை யூஸ் பண்ணுறேன்ல. ஸோ ரெண்டுமே வந்து டாப்பில் இருக்கிறது சிறந்து. எது உங்களுக்கு பிடிக்குதோ டாப்பில் வச்சுங்க. வச்சுட்டு ஓகே கொடுங்க, ஓகே கொடுங்க, ஓகே கொடுங்க. உங்களுடைய வேலை முடிஞ்சிச்சு. பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, உங்கள் மிஷினை செட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், பைத்தானில் செக் பண்ணுறதுக்கு இங்கே ரன்னில் போயிட்டு சிஎம்டி கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பைத்தான் சொல்லி டைப் பண்ணுங்க. பைத்தான் சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைத்தானுடைய இது வந்துடும். இது வந்துருச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பாத் செட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி அந்த ஸ்டெப்ஸை ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் பண்ணுங்கள். இதுதான் ஐடிஎல்இ, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா 2+3 அப்படி கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் பைத்தானில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ இந்த யூனிட்டில் இவ்வளோ தான். நம்ம வந்து பைத்தானை இப்போது செட்டப் பண்ணதுக்கு கற்றுக்கிட்டோம். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கூட பார்த்துக்கிட்டோம். தேங்க்யூ.